ஒரு அற்புதமான காட்டில் ஒரு முயல் மற்றும் ஒரு குயில் வாழ்ந்து வந்தன. முயல் தனது விரைவான ஓட்டத்திற்காக பிரபலமாக இருந்தது. ஆனால் அது மிகவும் கோபம் கொள்ளும் தன்மையுடையதாக இருந்தது. குயில் அழகான குரலால் பாடும் பறவை, எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருந்தது. அதனால் அதன் குரலால் மற்றவர்கள் பெரிதும் கவரப்பட்டனர். ஒரு நாள் குயில் தனது இனிமையான குரலால் பாடும்போது முயல் அதை கேட்டு வெறுமனே கோபம் கொள்ள செய்தது. "நீ எப்போதும் பாடுகிறாய், ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கவில்லை" என்று முயல் கூறியது. குயில் சிரித்தது. "பாடுவது மகிழ்ச்சி தரும், ஆனால் நீ எதற்காக சின்னத்துடன் இருக்கிறாய்?" முயல் குயிலின் அமைதியான குணத்தை பார்த்து அவளிடம் ஒரு சவால் வைத்தது. "நான் ஓடிக்கொண்டு வருவேன், உன்னால் என்னை பிடிக்க முடியுமா?" குயில் இதற்கு உடனே ஒப்புக்கொண்டது. "நான் உன்னை பிடிக்கிறேன், நான் உன்னை வெல்ல வேண்டும்" என்றது. அவர்கள் ஓடத் தொடங்கினர். முயல் தனது வேகத்தை பயன்படுத்தி குயிலுக்கு முன்னே சென்றது. ஆனால் குயில் தனது அழகான குரலால் பாடி முயலின் மனதை மயக்கும் வகையில் கவனத்தை ஈர்த்தது. முயல் குயிலின் குரல் கேட்டதும் தன்னுடைய வேகத்தை மறந்துவிட்டது. குயில் முயலின் சினத்தை பார்த்து, "நீ எப்போதும் சினக்காரராக இருக்க வேண்டாம், மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றது." முயல் குயிலின் வார்த்தைகளை கேட்டு, "நான் இதுவரை உன் அழகான குரலால் கவரப்பட்டது இல்லை, ஆனால் இப்போது கவரப்படுகிறேன். என்னை மன்னிக்கிறாயா?" என்றது. குயில், "நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீ மகிழ்ச்சியுடன் வாழ்" என்றது. முயல் குயிலின் அறிவுரையை ஏற்றுக்கொண்டு தனது சினத்தை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. இவ்வாறு முயலும் குயிலும் ஒருவருக்கொருவர் நட்பு கொண்டனர். முயல் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தது, மேலும் குயிலின் குரலால் மகிழ்ந்தது. காட்டில் அவர்கள் இருவரும் நண்பர்களாக வாழ்ந்தனர். கதை மாறல்: அனைவருக்கும் சிறந்த சக்தி நட்புடன் வாழ்தலாகும்.